இனி அடுத்த ஒரு 2 நாளைக்கு எனக்கு ஒரே ஜாலி தான். ஏன்னா, அம்மா வீட்ல போயிட்டு ஸ்டே பண்ண போறேன். அக்கா, தங்கச்சி எல்லாரும் அங்க வராங்க. இது போன வாரம் சாட்டர்டே, சண்டேல போட்ட பிளானு இந்த வாரம் தான் நடந்திருக்கு. இன்னைக்கு அம்மா ஊர்ல இருக்கிற கோவில்லயும் கூட. அதனால மதியம் போல அங்க போலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரெடிஷனல் அவுட்ஃபிட் போட்டு பூவெல்லாம் வச்சு நான் ரெடி ஆயிட்டு, அதுக்கப்புறமா பாப்பாவ ரெடி பண்ணி விட்டுட்டேன். வீட்லருந்து நாங்க 1 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஒரு வாரத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு, நாங்க எங்க வரவும் அம்மா, தங்கச்சி எல்லாம் ரெடியா இருந்தாங்க. குட்டீஸ்க்கு இன்னைக்கு ஒரே மாரியான ட்ரெஸ் போட்டிருந்தோம். ரொம்ப அழகா இருந்தது. வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் கோவில் இருக்கு. அதனால நடந்தே போய் சாமி கும்பிட்டுட்டு, அங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் போல காளான் மசாலா, பானிபூரி எல்லாம் ஒரு அண்ணா விக்கிறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றதுனால இன்னைக்கு அம்மா அதுவும் வாங்கி குடுத்தாங்க. அது சாப்பிட்டுட்டு அப்படியே டீ குடிச்சோம். இங்க அம்மா வீட்டுக்கு வந்தா மட்டும் தான் சாயங்காலத்துக்கு மேல கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து வெளியில வாசல்ல உட்காந்து பேசிட்டு, அப்படியே இந்த ரோட்ல அவ்வளவா வண்டியெல்லாம் வராது. குட்டீஸ் எல்லாம் வந்து அந்த பேபி ரைடான்னு ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டே நாங்களும் பேசிட்டு இருப்போம். நல்லா ஜாலியா டைம் பாஸ் ஆகும். சண்டே அன்னைக்கு நான் பெருசா விளாக் எதுவும் எடுக்கல. 2 நாள் லீவு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.